என் வீட்டு அலாரம் அலறிட்டா போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். மர்மல நேத்துக்கு கம்பு தோசை செய்ய சொன்னோம்ல, கம்பு தோசை செஞ்சு கொண்டு வா போய் எனக்கு ஏமா அவளுக்கும். அண்ணி அப்படி கம்பு தோசை மணக்க மணக்க சுட சுட கொண்டு வாங்க. சுட சுட அடுப்புல கங்கு தான் இருக்கு, திங்கியனாத்து. அம்மை மவுனும் நல்லா கதை பேசி திங்கணும், கோர்திச்சு கால் கடுக்க இருந்து சுடணும். சுட்டு தின்னா என்ன செய்யுது, என்ன பியாதியோ உள்ளோளுக்கு. என்ன முணங்கிக்கிட்டே இருக்க, போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வா, வயிறு பசியோ கில்லுது. சரிங்க தே, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தே கம்பு தோசை. எதுக்கு சின்ன பொண்ணு பக்கத்துல கம்பெல்லாம் கொண்டு வந்திருக்க? நீங்க தானே கம்பு தோசை கேட்டீங்க, அதான் கம்பு தோசை. புஷ்பா வீட்டில் நடக்கும் அலப்பறைகள். புஷ்பாக்கா, நாங்க 3 பேரும் ஒன்ன தேடி தான் வந்திருக்கோம். என்னடி சின்ன பொண்ணு, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன தேடி எதுக்கு வந்திருக்கியோ? ரொம்ப வெயிலா இருக்குக்கா, அதுக்கு தான் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு கேட்கேன், டூர் மாதிரி. அதான் நாங்க 3 பேரும் பிளான் போட்டு வந்தோம்டி. நீ என்ன சொல்ற புஷ்பா? நிக்கிற வெயிலுக்கு மண்டையை பிச்சிட்டு போயிரும் போல இருக்குடி. அதனாலதான் சரி எங்கேயா டூர் கூலிங்கா போயிட்டு வரலான்னு தான் மட்டும் சொல்லலான்னு வந்தோம். 3 பேரும் துளசி செடி மேல நிக்கியோ, கீழே இறங்கோ. என் மாமியாக்காரி வந்தானே கிழிச்சு தொங்க விட்டுருவா. டி குற்றாலம் போலாமாட்டி? குற்றாலத்துல தண்ணியே வரலக்கா, வெறும் பாறை மட்டும்தான் இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் போவோம் 2-3 நாளைக்கு. வீட்டுல சோறு பங்கி போட்டு போட்டு அழுத்து போச்சு. உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை டி. நேற்று 2 நாளாக என் வீட்டுக்கு போயிட்டேன். என் மாமியா கிளவி சோறு பொங்கலை 1 பொங்கலை டீ. அதனாலேயே எனக்கு எங்கேயும் போக மனசு இல்லை. என் புருஷன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருக்காரு. இவ்வளோ என்ன நம்ம வீட்டில் வந்து நம்மளே புறம் பேசிட்டு இருக்காளுவா. என்ன பேசாலும் கேட்போம். ஆமா நீ கிளவி வில்லகமான ஆளாச்சே. ஆமாட்டி, ரொம்ப ஓவராக பேசுதா உன் கிளவி. வர வர ரொம்ப மோசம் அந்த கருப்பாய் கிளவி. என்னடி செய்ய, இவ்வளோளுக்கு சோறு பொங்கி கொடுக்கறதுக்கு தான் நம்மளை பெத்து போட்டிருக்காவோன்னு நினைக்கேன். இவ்வளோளுக்கு சோறு பொங்கி போட தான் நம்மளை பெத்து போட்டிருக்காவோன்னு நினைக்கேன். என்ன வரத்து வருது சண்டை, அப்படிதான் மட்டி சண்டைக்கு நிலையா நிற்கிது நிலங்குழஞ்சு. ஏக்கா, அது என்னன்னு பண்ணிட்டு போட்டுங்கக்கா, இந்த கதைலாம் நமக்கு வேண்டாம். வந்து கேட்டுச்சுன்னா நம்மளை கம்பே பின்னிரும். சண்டையால ஒரே போடு கருப்பாய் போட்டுட்டாலே. வாங்கட்டி எல்லாரும் ஓடிடுவோம் குடுக்குடுன்னு. தேதியில போவா, ஒரே போடு கிளவி போட்டாலே. 2 மணி நேரத்திற்கு பிறகு மகர்பாய் என்ன கோவமா கட்டையை தூக்கிட்டு வந்திருக்க? என் மர்மம் ஓ மர்மவே நம்ம ராக்காய் மர்மவே எல்லாவளும் சேர்ந்து என் வீட்ல வந்து என்னைய வந்து புறம் பேசிட்டு இருக்காளுவோ. என் மர்மம் உன்னை என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல, ஆனா அவளும் சேர்ந்துட்டு தானே இருந்தா. சரி சரி, இவ்வளவுக்கு என்ன இவ்வளவு புத்தியா தானே, இதுக்கு ஏன் கம்ப தூக்கிட்டு அலையுத? 2 போடு போட்டுட்டேன். அந்த லட்சுமியையும் 4 முடி வசந்தியவும் உன் மர்மோளையும் என் மர்மோளையும் தான் ஒன்றும் செய்யாம வச்சிருக்கேன், விட்டு வச்சிருக்கேன். என் மர்மோளை நீ என்ன செய்வே? அவ உன்னை என்ன செஞ்சா? அவ ஒன்னும் செய்யல. வீராப்ப ஓ மர்மோட்ட போய் காட்டு, அவளும் தானே உன்னை பேசியிருக்கா. அவட்ட போய் காட்டு, இங்க வந்துலாம் கடையை தூக்கிட்டு அங்க வராத. எங்க மாமியாரா இப்படி பேசுது, ஆச்சரியமா இருக்கு. தேங்க்ஸ் அத்தே, ரொம்ப நன்றி அத்தே. என்னை விட்டு கொடுக்காம பேசிட்டீங்க அந்த கருப்பை கிளவிட்ட. குடும்பத்துல ஒச்சுமனா இப்படிதான் இருக்கணும்.